தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலா ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். சசிகலா ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடன்பிறவா தோழி சசிகலா. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலா அதிமுகவை கைப்பற்ற நினைத்தார். ஆனால் சிறைக்கு சென்றார். அவருடைய அரசியல் வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. தற்பொழுது புதிதாக ஒரு கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அவருடைய கட்சியை சார்ந்த யாரும் 5000 வாக்குகள் கூட பெறவில்லை. அனைவருமே டெபாசிட் இழந்தார்கள். இந்த சூழ்நிலையில் சசிகலா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது. அதிமுகவின் நிலையோ பரிதாபமாக உள்ளது. மீண்டும் சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. சசிகலாவை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளார். சசிகலாவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட உள்ளதாக அதிமுகவினர் கூறுகின்றனர். சசிகலா சிறைக்கு சென்ற பின் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றினார். சசிகலாவை புறந்தள்ளினார். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு கட்சியும் ஆட்சியும் சசிகலாவை விட்டு போனது. எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலாவை கண்டாலே ஒரு அலர்ஜி. இன்னும் அந்த பயம் இருக்கத்தான் செய்கிறது. தற்பொழுது சசிகலாவின் தயவால் முதலமைச்சர் பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமி ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றினார். தற்பொழுது சசிகலாவை தனிக்காட்டில் விட்டார். தற்பொழுது எடப்பாடி நிலைமையோ பரிதாபமாக உள்ளது. மீண்டும் சசிகலாவை கொண்டு வர எடப்பாடி திட்டமிட்டுள்ளார். சசிகலாவை மீண்டும் கட்சியில் கொண்டு வருவதன் மூலமாக தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தோர் வாக்குகளை மீண்டும் பெறலாம் என நம்புகிறார். கட்சியை மீண்டும் தூக்கி நிறுத்தலாம் என நினைக்கிறார். ஆகவே சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க திட்டமிட்டுள்ளார். அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட உள்ளது.